மரியாதையாக கொண்டு பதவியை கொண்டு உடனடியாக அந்த பீடாதிபதியாக ஆகிறார். ஒரு குலத்தினுடைய பீடாதிபதியாக உடனடியாக மாறுகிறார். ஆக இந்தியவியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவுகளை அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆக நாம் பிரமித்துக் கொண்டிருக்கும் ஏதோ ஐரோப்பிய கோட்பாடுகள் மிகச்சிறந்த கோட்பாடுகள், டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குது, மாடர்னிசம் வந்துருக்குது, ஸ்ட்ரக்சரலிசம் வந்துருக்குது, இது இல்லாமல் படிப்பே இல்லை என்று நாம் தான் ஒரு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு தாழ்வு மனப்பான்மையை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இந்தியவியல் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாடுகளிலே அவர்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவம், இங்கே இருக்கக்கூடிய சித்த மருத்துவம், இங்கே இருக்கக்கூடிய கட்டடக்கலை, இங்கே இருக்கக்கூடிய இசை மருத்துவர்கள், இப்படி எல்லா மரபுமே அவர்களுக்கு மிகவும் புதிதாக இருக்குது. இது மிகவும் பாரம்பரியமான ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு தொடர்ச்சியான மரபை கொண்ட ஒரு மரபாக இருந்ததுனால அவர்கள் இந்தியவியல் படிப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த வகையில் தான் எல்லிஸ் வந்தால் இன்னும் நிறைய விஷயம் நாம் சரியாக பேசிட்டு போகலாம். ஆனால் நமக்கு என்ன கிடைத்தது என்றால் ஐரோப்பியர்கள் வந்த பிறகு இங்கே நமக்கு ஆங்கில வழிக்கல்வியும் ஐரோப்பிய வழிக்கல்வியும் அவர்கள் கொண்டு வந்த அந்த பாடத்தை எடுத்தினால் அவர்களுடைய கோட்பாடுகளும் நமக்கு அறிமுகமாகிறது. இந்த வகையில் தான் நாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எல்லா புலங்களிலும் அறிவியல் கோட்பாடுகளை முன்வைத்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கினோம். இது தவறை. இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் சிலம்பு அவர்களுடைய ஆய்வுக்கு நாம் நேரடியாக போவதற்கு இது ஒரு நல்ல அறிமுகமாக ஏற்கனவே உரையாசிரியர்கள் என்ன செய்தார்கள், தமிழ் மரபு மிகச்சிறந்த மரபு, ஒரு இண்டிஜினஸ் மரபு, அது எண்டோஜினஸ் மரபு என்று சொல்லுவோம். ஒரு அகமையப்பட்ட தனக்குத்தானே ஏற்படுத்திக்கொண்ட ஒரு மிகப்பெரிய உச்சமான ஒரு மரபு. அதனை இன்னொரு செவ்வியல் மரபோடு சமஸ்கிருத மரபோடு உரையாசிரியர்கள் ஒப்பிட்டு காட்டினார். அதன் பிறகுதான் நம்முடைய மரபுடைய முக்கியத்துவம், அதனுடைய தனித்துவம், அதனுடைய பொதுமைப்பாடு உலகளாவிய நோக்கியெல்லாம் தெரியப்படுகிறது. யாதும் முறை யாவருக்கு என்ற சொற்றொடருக்கு எப்பொழுது பெருமை என்றால் அது சமஸ்கிருத மரபுடைய இணைக்கப்பட்டு அல்லது ஒப்பிடப்பட்டு அங்கு அது சொல்லப்படவில்லை, அவர்கள் உலகளாவிய நோக்கு கொண்டவர்கள் இல்லை என்று சொல்லும்போது தான் நமக்கு தேவை. நம்மிடம் எல்லாம் மாதிரி இருக்கிறது. அந்த கருத்துக்களை பக்கத்தில் இருக்கிறவர்களும் தூரத்தில் இருக்கிறவர்களும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய தனித்துவம் தெரியும். அதே நேரத்தில் நாம் உலகளாவிய மக்களோடும் சமூகங்களோடும் பண்பாளர்களும் எந்த அளவுக்கு பொருந்தி செல்கிறோம், அவர்களிடம் எந்த அளவுக்கு நாம் யூனிவர்சல்ஸ் என்று சொல்கிறோம், உலகளாவிய போக்கும் நம்மிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கான தனித்துவ போக்கு இருக்கிறது. இந்த ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த படிப்பு முறையானது எங்களுக்கு ஒன்றுமில்லை. இந்திய துணைக்கண்டை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூகங்களையும் பண்பாடுகளையும் ஒப்பிட்டு தமிழ் மரபை நாம் விளக்கிக் கொள்ள முடியும். இதில் தவிர வேற இந்த ஐரோப்பிய பாடத்திட்டங்கள் நமக்கு வேற எதுவும் செய்துவிட நாம் உலகளாவிய நிலையில் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை அவர்கள் சமஸ்கிருதத்தோடு ஏற்பட்ட உறவினால் இந்திய துணைக்கண்டம் அளவில் தமிழ் மரபை ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. ஆனால் ஐரோப்பியர்கள் வந்த பிறகு அவர்கள் நம்முடைய மரபை பார்க்க நேர்ந்தார்கள். இந்தியவியல் என்ற துறையை சுட்டிக் கொண்டார்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய மரபை உலகளாவிய மரபுகளோடு ஒப்பிட்டு காட்டி நம்முடைய தனித்துவங்களை ஒரு வழக்கம் பேச முடிகிறது. அதே நேரத்தில் உலகளாவிய போக்கோடு நாம் எந்த அளவுக்கு பொருந்தி போகிறோம் என்ற ஒரு முறையையும் நாம் உருவாக்கி கொள்ளலாம். இந்த வகையை ஐரோப்பியர்கள் வந்த காலகட்டத்தில் உடனடியாக நாம் ஏற்பட்டது அந்த இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடி. தொல்காப்பியர் காலத்தில் அவர்கள் அந்த நுணுக்கம் என்று சொன்னாரே, அது என்னவென்றால் இன்டென்சிவ் ஸ்டடி, இன்டென்சிவ் எதையும் ஆழமாக நுணுக்கமாக பார்த்து விட வேண்டும் என்பதுதான் தொல்காப்பியரோட இலக்கு. அதைதான் ஆராய்ச்சி. ஆனால் ஐரோப்பியர் வந்த பிறகு அல்லது உரையாசிரியர்கள் ஏற்பட்ட பிறகு ஏற்பட்டதுனால் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடி, ஒரு துறையை இன்னொரு துறையோடு தமிழ் மரபோடு சமஸ்கிருத மரபை இணைத்துக் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடி என்று நமக்கு ஏற்பட்டது. துறையிடையான இரண்டு புலங்களை இரண்டு துறைகளை இணைத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது. பிறகு மெல்ல வளர்ந்த 60களுக்கு பிறகு அது மல்டி டிசிப்ளினரி ஸ்டடிஸாக அது மாறியது. பல துறைகளில் இணைத்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு போக்கினை நாம் வளர்த்துக் கொள்வோம். அதற்கு நாம் இந்த கேட்கக்கூடிய கலை புலங்கள், அறிவிப்புலங்கள், அறிவியல் புலங்கள், இப்படி எல்லா வகையான புலங்களும் நமக்கு மிகவும் பரிச்சயமாகிவிட்ட காரணத்தினால் ஒரு பொருளை பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பொருள்களோடு ஒப்பிட்டு ஆழமான ஒரு உள்நெறியை, ஒரு நல்ல ஒரு இன்சைட், ஒரு இன்டர்பிரேஷன் கொண்டு வருவதற்கு அந்த முறை உதவியது. அதன் பிறகு இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இப்பொழுது மல்டி டிசிப்ளினரி எல்லாம் கடந்து இன்னொரு நிலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச். துறைகள் கடந்த ஆய்வு முறை. விலங்கியல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், பாட்டனி என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், கலை என்று எடுத்துக்கொள்ள, இசை என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஒரு பெயரிட வேண்டாம். ஒரு ஆய்வு பொருளுக்கு தேவையானவற்றையெல்லாம் நாங்கள் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். பெயருக்கு தனித்தனியாக நீங்கள் கம்பார்ட்மெண்ட் பிரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையில்லை. அப்படி பிரித்து கொண்டாலும்
இந்த மல்டி டிசிப்ளினரி தாண்டி இன்னும் தேவையான பல துறைகளை கடந்து எல்லை கடந்து சென்று அந்த பொருளுக்குரிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் தேடுங்கள். இது போலீஸ் துறையில் ரொம்ப நல்லா நடக்கும். ஒரு கொலை ஒரு குற்றம் நடந்ததுன்னா அந்த போலீஸ்காரர் வந்து அவங்க பயன்படுத்தாத அணுகுமுறையே கிடையாது. எப்படியாவது அந்த என்ன அணுகுமுறை பயன்படுத்தியாவது அந்த குற்றத்தை எடுத்துக்கிறோம். அதே போலத்தான் ஆய்வுகள் உள்ளதன் நுணுக்கம் என்று சொல்கிறார்கள் சொன்னது நுணுகி நாம் ஆராய வேண்டுமானால் இன்றைக்கு அந்த மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய நிலையும் காட்டி டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் நகர வேண்டும். இதுதான் ஆய்வு முறை. இப்போ நமக்கு உலகளாவிய போக்கில் இந்த தொல்காப்பியம் கலையை இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு போக்கு என்பது நமக்கு தெரிகிறது. இந்த இடத்தில் தான் நம்முடைய பேராசிரியர் சிலம்பு அவர்களுடைய தடம் என்னவாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் மூலமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு எங்கள் நிறுவனத்துடைய மேலாண் இயக்குனர் அவரும் மிகச்சிறந்த ஆராய்ச்சி பேராசிரியர் ரிசர்ச் ப்ரொஃபஸர் என்று நான் அவர்களை சொல்ல விரும்புகிறேன். பேராசிரியர் சிலம்பு அவர்களையும் நம்முடைய பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்கள் தான். அவர்களால் எப்போதுமே எம்ஏ மாணவர்களுக்கு பாடம் எடுத்ததே கிடையாது. பாடம் எடுக்கிறதுக்கு சில ஆசிரியர்கள் இருக்காங்க, அது அவங்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பாடம் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. தொடக்கத்திலிருந்தே ஒரு ஆய்வுக்காகவே எங்களை ஊக்குவிக்க சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையிலே எனக்கடுத்து அவர் ராமமூர்த்தி அவர்களும் சிலம்பு அவர்கள், ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக பழகினாங்க. நானும் பழகிருக்கேன். ஆனால் என்னோட சில இடங்களில் அவர் சிறப்பாக அவரை புரிஞ்சிருக்காரு, அவருக்கு வழிகாட்டியிருக்காரு. மொழியியல் அறிவெல்லாம் அவரோட பகிர்ந்திருக்காரு. அதே போல சிலம்பு அவருடைய நிறைய பயன்படுத்தி கொண்டவர் நம்முடைய பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்கள். அவருடைய பாவேந்தர் புக்கெல்லாம் நம்ம தமிழ் பல்கலைக்கழகம் இன்னும் நல்ல இலக்கிய ஆய்வாளர்களுக்கு பயன்படக்கூடிய பல நல்ல நூல்களை எழுதிய ராமமூர்த்தி அவர்கள். அதற்கு பேராசிரியர் சிலம்பு அவர்கள் உறுதுணையாக இருப்பார். பேராசிரியர் சிலம்பு அவர்கள் யார் வேணாலும் தொடர்பு கொள்வாங்க. ஃபோன்லேயே பேசிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் செய்கிறார். நான் பல நேரங்களில் ஃபோன்லேயே தான் கேட்டுருக்கேன், இதுக்கு என்ன ஏற்படுது, இதுக்கு என்ன ஏற்படும், ஃபோன்லேயே கேட்டுறது. அதே போல இன்றைய ஆய்வாளர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறியங்களை தொலைபேசியிலேயே அவர்கள் பேசி ஏராளமான விளக்கங்களை கண்டுபிடிக்கலாம். அந்த வகையிலே அவருடைய ஆய்வு தரம் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்க வேண்டும். அவருடைய ஆய்வு புலங்கள் நிறைய புலங்களை அவர் கையாண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த அடைப்பதிலே பல்வேறு வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சில களங்கள் விடுபட்டிருக்கின்றன. அது என்னென்று தெரியவில்லை, ஒரு நாளிலே பேச முடியாது என்று நினைத்திருக்கலாம். ஆகவே என்னை பொறுத்தவரை அவருடைய ஆய்வு புலங்களிலே மிக முக்கியமானது சங்க இலக்கியம். அதை பற்றி நமக்கு நிறைய இருக்கு. அந்த சங்க இலக்கியத்தை இன்னும் தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான அருமையான களத்தை சில முடிவுகளை அவர் தீர்த்திருக்கிறார். நம்முடைய சங்க இலக்கியம் என்பது நாம் எண்ணி பார்த்தா தெரியும், பாட்டும் தொகையுமாகத்தான் பிற்கால பாண்டியர்கள் தொகுத்திருக்கிறார். அது ஏன் பாட்டாக தொகுக்க வேண்டும், தொகையாக தொகுக்க வேண்டும்? வேறு விதத்தில் தொகுக்க முடியாதா? நிச்சயம் தொகுக்க முடியும். எங்களுடைய நிறுவனத்திலே நம்பத்தவர்கள் இன்றைக்கு உலக தமிழ் கவிதையை அந்த சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய திரை கோட்பாடு மற்ற கோட்பாடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய 40க்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்த கவிதைகள் எல்லாம் தொகுத்து முறைப்படுத்தி திரை கோட்பாட்டை போலவே சங்க காலத்தில் அந்த தொகையும் பாட்டையும் கொடுத்தது போலவே இவருக்கான ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொண்டு தொகுத்திருக்கிறார். நம்முடைய கேள்வி என்னென்றால், சங்க இலக்கியத்தை ஏன் பாட்டாகவும் தொகையாகவும் தொகுக்க வேண்டும், வேறு வகையில் ஏன் தொகுக்கக்கூடாது? இது நம்மளோட மிகப்பெரிய ஒரு கேள்வி. பிறகு அந்த சங்க இலக்கியத்தில் பாட்டும் தொகையிலே 473 புலவருடைய பாடல்கள் இருக்கிறன. அதிலே வெறும் 26 புலவருடைய பாடல்களே 50 விழுக்காடு இருக்கிறது. இது ஏன்? இன்றைக்கு நீங்களெல்லாம் யோசித்து பாருங்கள். திருச்செந்தூர் கோயிலிலே நாம் முருக பெருமானை போய் வழிபடுகிறோம். அங்கே சூரபத்மனை கொண்டிருக்கிறார்கள். பிறகு காளி வழிபாட்டிலே பார்க்கிறோம், மகிதாசுரனை வைத்து வந்து விடுகிறார்கள். ஆனால் சங்க இலக்கியங்கள் என்ன பேசுகிறார்கள்? சங்க இலக்கியங்களே சீரூர் மன்னர்கள் இருக்கிறார்கள், திருவடி மன்னர்கள் இருக்கிறார்கள், முதுகுடி மன்னர்கள் இருக்கிறார்கள். இந்த வட்டாரம் சார்ந்த இனக்குழு தலைவர்கள், குடி தலைவர்கள், வட்டார தலைவர்கள் இவர்கள் எல்லாம் அழித்துத்தான் பிறகு வேந்தர் மரபை பேரரசு பெரிய நிலங்களெல்லாம் தோன்றப்படுகிறது. இப்படியாக பெரிய நிலத்தை கட்டமைப்பதற்காக இந்த சீரூர் மன்னர்களையும் குறுநில மன்னர்களையும் முதுகுடி மன்னர்களையும் எல்லாம் ஒழித்து கட்டினார்கள், அறவே ஒழித்தார்கள். இப்படி ஒழித்தவருடைய வரலாறு தான் நம்ம இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சூரபத்மனை அவன் யார்? அவன் ஒரு அரக்கன். அரக்கன் என்பவன் ஏதோ நமக்கு நம்முடைய உயிரை வாங்குவதற்காக அவன் பிறக்கவில்லை. அவனுடைய வட்டாரத்தை காப்பதற்காக, அவருடைய சிறிய குடியை காப்பாற்றுவதற்காக அவன் பாடுபட்டிருக்கிறான். ஆக அசுரர்களை தேவர்கள் வென்றார்கள் என்பது எப்படி சேரசோழ பாண்டியர்கள் கீழ் இருந்த எல்லா சிறுநில மன்னர்கள், குறுநில மன்னர்கள், முதுகுடி மன்னர்களை ஒழித்து கட்டினார்களோ அப்படியான ஒரு செயல்தான். அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முருகன் சூரபத்மனை கொண்டது என்பது நாம் கொண்டாட வேண்டிய விஷயமே இல்லை.
ஏனெனில் இங்கே பிரிட்டிஷார் வந்து 750 சமஸ்தானத்தை ஒழித்து கட்டிவிட்டு இந்தியாவில் ஒரு நாட்டை உருவாக்கியது. இதை கொண்டாடுவது சந்தோஷம் என்று ஒரு நிலையை வைத்துக் கொள்ளும். இது வேறு விஷயம். இன்றைய அமெரிக்கா கூட விரும்புவது எல்லா உலக நாடுகள் எல்லாம் ஒரு முறை கேட்பதால நானே ஆட்சி செய்ய எப்படி விடலாம். சங்க காலத்தில் நடந்தது சரியானால் இன்றைக்கு அமெரிக்கா விழுவியது போல சீனா விழுவியது போல ஒரு நாட்டின் கீழ் எல்லா நாடுகளும் நாம் ஏன் வாழ முடியாது, வாழக்கூடாது. அப்போது மோடியை விட்டு நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம். ஏழ்மை இத்தனை 29 ஸ்டேட் இருக்கு, 29 சிஎம் நமக்கு இருக்கு. ஆக தேவர்கள் ஒழித்து கட்டிய அரசர்கள் அறக்கர்கள் என்பவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வட்டார பிரதிநிதிகளாகவும் குறுநில மன்னர்களாகவும் சிறு சிறு குடிகளுடைய தலைவராகவும் இருந்தவர்கள் தான். இந்த நிலையிலே நாம் சங்க இலக்கியத்தை இன்னும் வாசிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் பெரிய ஒரு வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆய்வு கருத்து நம்முடைய பேராசிரியர் சிலம்பு அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய சங்க இலக்கியம் தொடர்பான எல்லா ஆய்வுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த சுதேசியான வட்டாரம் சார்ந்த அந்த மரபுகளை மிக நுணுக்கமாக மிக அழகாக என்னுடைய இன்னொரு பகுதியில் வரும்போது அந்த விடைகளை நான் தனித்தனியாக சொல்ல அப்படி சங்க இலக்கியத்தை ஒரு முழுவதுமாக சுதேசி தன்மையுடன் ஒரு பண்பாட்டு நிலையில் இருந்து கொண்டு சமூகவியல் நிலையில் இருந்து கொண்டு ஆராய்ந்த திறமை அவர்கள் நம்முடைய கைலாசபதி வேற பாடலோடு அவருடைய ஆய்வுகள் நின்றுவிட்டன. நம்முடைய சிவத்தன்மைக்கு வேற ஒரு அந்த நாடகம் என்று சொல்லக்கூடிய பகுதியோடு அவர் ஆய்வு முடிச்சு இன்னும் வெவ்வேறு காலங்கள் சென்றாங்க. ஆனால் நம்முடைய பேராசிரியர் சிதம்பு அவர்களுடைய சங்க இலக்கிய ஆய்வு என்பது ஏராளமான தலைப்பு. நான் நினைக்கிறேன் 10-12 நூல்களிலே வெவ்வேறு பொருள்களிலே அதை ஆராயலாம். அப்ப அந்த ஆய்வுடைய ஒட்டுமொத்த போக்கு என்பது இந்த மண்ணினுடைய அந்த அகமாக கைகோள் மார்க் என்று ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். அதையெல்லாம் படித்து பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு பெருமிதமாக இருக்கிறது. பண்டைய தமிழ் மரபை நாம் உள்வாங்கி சொல்லவும் விளங்கி கொள்ளவும் அதை மறுபடியும் யோசித்து பார்த்தது எவ்வளவு உயர்ந்த மரபு என்பதை புரிந்து கொள்வதற்கு அவருடைய சங்க இலக்கிய ஆய்வுகள் நமக்கு முக்கியம் பயன்படும். இவருடைய ஆய்வு களத்தில் எனக்கு பிடித்தது என்னவென்றால் அதைதான் நான் ஒரு புத்தாய்ப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னால் அது ஒரு கிராண்ட் நரேட்டிவாக செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாருக்கும் உள்ளடக்கிய ஒரு கோட்பாட்டு பின்பற்றத்திலே பார்க்கக்கூடிய இலக்கிய ஆய்வு என்பது என்னை பொறுத்தவரையில் தமிழிலே ஒரு மிக சவாலான ஒரு இலக்கிய ஆய்வாளர்களாலே அவர்கள் யாராலும் ஒரு பெரிய கஷ்டம் அவர்களுக்கு ஏன்னா இலக்கியத்திலிருந்து வரலாற்றை ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நம்முடைய பேராசிரியர் சிலம்பு மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இலக்கியத்திலிருந்து வரலாற்றை ஆராயலாம் என்று சொல்லக்கூடிய ஆய்வுகள் அவர்கள் இருக்கின்றன. பிறகு இலக்கியத்திலிருந்து தொல்லியல் சார்ந்த தகவல்களை அதிலிருந்து நாம் இந்த இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு களத்தையும் அவர் நம்முடைய எடுத்துக்காட்டியிருக்கிறார். பிறகு இலக்கியத்திலிருந்து சமயத்தை விளங்கிவிட்டது. அவர் சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஆய்வு கோயில் பண்பாடு நூல் செய்யணும். அந்த நல்லூர் திருமணம் அது ஒரு மிகச்சிறந்த ஆய்வு. அவசியம் ஒவ்வொரு ஆய்வாளரும் நீங்கள் படிக்க வேண்டும். அதில் எத்தனை களங்கள் எத்தனையுடைய அறிவிப்புலங்கள் நிறைவேற்றன என்பதை நான் பிரமித்து போனேன். ஒரு முறை நூல் அவர்கள் என்னிடம் பேசும்போது கிடையாது என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உடனடியாக சொன்னேன் சிலம்பு அவர்களுடைய நல்லூர் திருமணம் என்று சொல்லக்கூடிய தலைப்புக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த கட்டுரை என்று சொன்னேன். உடனடியாக எனக்கு அனுப்புவதன் என்று சொன்னார். நான் அதை ஜெராக்ஸ் செய்து அனுப்பினேன். பிறகு அதை படித்துவிட்டு அவர் நேரடியாகவே பேராசிரியர் சிலம்பு அவர்களுடைய சொல்ல மாட்டார். பிறகு ஒரு கட்டத்தில் சந்திக்கும் போது சொன்னார் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை. அதிலே இலக்கியத்திலிருந்து சமயத்தையும் வரலாற்றையும் எவ்வாறெல்லாம் கட்டமைக்க முடியும் என்பதை மிக சிறப்பான ஒரு ஆய்வு. இன்றைக்கும் கூட அது ஒரு கிளாஸ் இருக்காரு. நம்முடைய பிஎல் சாமி பற்றிய நம்ம ஒரு கிளாஸுக்கு சொல்றோம். ராகவை டாக்டர் வையாபுரி இப்படி சொல்லப்பட்ட வரிசையிலே அல்லது சிவசந்தியுடைய கட்டுரை வரிசையிலே வைத்து பார்க்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு என்றால் அந்த நல்லூர் பெருமானம் பற்றிய ஒரு ஆய்வு. அது அதனாக இந்த இலக்கியத்திலிருந்து சமயத்தை சிறப்பாக ஆராய முடியும் என்பதையும் அவர்கள் எழுதியிருக்கிறார். பிறகு இலக்கியத்திலிருந்து மெய்யியலையும் நாம் நன்றாக விளங்கி கொள்ள முடியும். இந்த வள்ளுவர் பெண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆய்வு. திருக்குறள் பற்றி அவர் ஒரு விசாலமான பார்வை ஆழமான பார்வை அவர்கள் இருக்கிறது. அந்த வகையிலே அந்த திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற மெய்யியல் தமிழருக்கான தனி அடையாளத்தை காட்டக்கூடியது. இருந்தாலும் அது பிற்பாடு தந்தை வழி சமூகமாக ஆண்மையின் சமூகமாக மாறிய காலத்தில் அது வழக்கம் போல கணவனை முன்னிலைப்படுத்தி அந்த கொடுங்கனுடைய காலை தொழுதால் மழை வருகின்ற எப்படி அது ஒரு ஆண்மையை சமூகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு திறனாய்வும் அல்லது உள்ளொளி சார்ந்த ஒரு அதிகபட்சமான திருக்குறளை அந்த அளவுக்கு ஆழமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆய்வை செய்திருக்கக்கூடிய நிலையிலும் இலக்கியத்திலிருந்து வெளியிலே மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும். இலக்கிய ஆய்வாளர்கள் தான் செய்ய முடியாது.
எந்த ஒரு புலத்திலிருந்து இந்த ஆய்வு செய்யப்படுது. என்னோட தமிழ் இலக்கியம் என்பது அத்தனை அறிவுத்துறைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலமாக விளங்குகிறது. இலக்கியத்திலே வரலாறு இருக்கிறது, சமயம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, சமூகம், மனித, இப்படி மனித அறிவிப்புலங்கள் அத்தனையும் இலக்கியத்திலே பதிவாகி இருக்கின்றன. ஆக இலக்கிய ஆசிரியர்கள் தான் அத்தனையும் தனித்தனியாக பிரித்து பிறகு அதை வகுத்து அதுக்கு பொருள்படம் செய்ய முடியுமே ஒழிய மற்ற துறை ஆசிரியர்களால் அந்த அளவுக்கு தீவிரமாக செய்ய முடியாது. ஒரு மானிடவியல் ஆய்வாளருக்கோ சமூகவியல் ஆய்வாளருக்கோ இது நிச்சயமாக செய்ய முடியாது. இலக்கிய ஆய்வாளர்கள் இந்த அளவு ஒரு கடப்பாடு இருக்கிறது. காரணம், இது ஒரு நீண்ட மரபுடைய இலக்கியம். இதில் அத்தனை அறிவு செல்வங்களும் ஆதியில் சிகிலாக வந்திருக்கிறது. பிறகு உரைநடையாக நமக்கு வந்து சேர்ந்தது. ஆகவே தங்கையத்தில் தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய பக்திகளுக்கு உள்ளிட்ட சிற்பிலைக்கு உள்ளிட்ட அத்தனை இலக்கியமே நம்முடைய தமிழருடைய ஒட்டுமொத்த அறிவிப்பு மரபை உள்வாங்கி இருப்பதனால் அத்தனையும் விளக்கி சொல்வதற்கு இலக்கிய ஆய்வாளர்கள் தான் முடியும். அந்த வகையில் பேராசிரியர் அவர்கள் அந்த அழகியையும் முன்னெடுக்கிறார். பிறகு வழக்காரர்களை அவர் மையப்பட்டு செய்திருக்கக்கூடிய ஆய்வு நேரம் தான் நான் சொல்கிறேன். அந்த வள்ளி முருகன் அந்த ஆய்வு வந்து மிகச்சிறந்த ஒரு ஆய்வு. அதில் அவர் கொடுத்துருக்க கடைசியில் அந்த முடிவு இருப்பாங்க. ஒருவேளை நான் மறந்துட்டுனா கடைசியில் யாராவது ஒருத்தர் நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன். அந்த முடிவு என்பது மிகச்சிறப்பான ஒரு முடிவு. இன்றைக்கு ஈழத்திலே கூட அந்த அவருடைய விஜயம் தொன்மத்தை அவர் அடியோடு குடிதோடி புதைத்து விட்டு புதிய தொன்மத்தை அவர் உருவாக்குகிறார். வள்ளி நம்முடைய சீதை போலவே அக்னி பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார். அந்த அக்னி பிரவேசத்திற்கு அவர் சொல்லக்கூடிய முடிவு என்பது களப்பணி செய்தால் மட்டுமே அத்தகைய முடிவை காண முடியும். அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய வைணவ மரபை சார்ந்து விட்ட ஒரு பெரும் சமூகத்தார் கண்டெடுத்த அந்த சீதை போலவே வள்ளியும் அக்னிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து நீண்ட காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபாக அந்த வள்ளி முருகன் தொன்மம் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் ஆய்வில் கண்டிருக்கிறார்கள். இது எந்த ஒரு இலக்கியத்திலும் பதிவாகவில்லை. இலக்கியத்தை நீங்கள் வாய்மொழி வழக்காரோடு இணைத்து களப்பணியில் தான் இத்தகைய முடிவுகளை காண முடியும். அந்த வகையை அறியாதவர்கள் உடுக்கை பாட்டில் தான் முதலாக அவர்கள் அந்த நாட்டுப்புற வழக்காரர்கள் ஆய்வில் ஈடுபட தொடங்கிய முதல் ஆய்வு. அது தொடங்கி வள்ளிமுருகன் ஆய்வுகள் நாட்டுப்புற கோட்பாடுகள் என்ற தனிமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி எந்த ஒரு குளத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அந்த குளத்திலே 30 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்திருக்கிறார். செலவு செய்கிறார். சிலப்பதிகாரத்துக்கு தொடக்க காலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அதை மறு ஆய்வு என்று செய்கிறார். இது ஆங்கிலேய ஆய்வாளர்களுக்கு ஒரு அருமையான மரபு. நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களை அவர்கள் படித்து போனால் 10 ஆண்டுகள் கழித்து, 10 ஆண்டுக்கு முன்னால் வரவே மாட்டோம், 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் கழித்து ரீஸ்டடி என்று ஒன்று செய்வார்கள். நாம் படித்த சமூகம் ஒரு 10 தசாப்தம் என்பது மிக முக்கியமான மைண்ட். ஆக 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சமூகம் எப்படி இருக்கிறது, எந்த அளவு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கணக்கிடுவதற்காக வருவார்கள். இப்படி ஒரு ஸ்டடி, ஒரு ரீஸ்டடி, முடிந்தால் இன்னொரு 2வது ரீஸ்டடியும் செய்வார்கள். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஒரு 7, 8, 10 நூல்களை எழுதியுள்ளார்கள். சொதவர்களை பற்றிய மேலைநாட்டு ஆய்வாளர்கள் அப்படித்தான் ஒரு ஸ்டடி செய்திருக்கிறார்கள், ரீஸ்டடி செய்துவிட்டு தொடர்ச்சியாக ஏராளமான ஆய்வுகளை 10, 12 ஆய்வுகளை அவர்கள் செய்து வெளியே கொண்டு வருகிறார்கள். அதே போலவே இவர்கள் ஐரோப்பிய மரபை பின்பற்றிய ஆய்வுகள் இவருக்கு என்று ஒரு தனி அகவயமான ஒரு பார்வை இருக்கிறது. அந்த வகையிலே சங்க இலக்கிய ஆய்வாளர் இருந்தாலும், சிலப்பதிகார ஆய்வாளர் இருந்தாலும் சரி, நாட்டார் வழக்கார் ஆய்வாளர் இருந்தாலும் சரி, இன்னும் மற்ற ஆய்வுகள் இருக்கிறது நான் சொல்ல இருக்கு. அந்த ஆய்வுகளை எல்லாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஆய்வு செய்து வெளியிடுகிறார்கள். ஆய்வாளர்கள் அனைவருக்கும், புலமையாளர்கள் அனைவருக்கும் அது கிடைக்கின்றன. பிறகு ஒரு 10 ஆண்டு கழித்து அதை மறுவாசிப்பு செய்கிறார், மறு ஆய்வு செய்கிறார், மறுபடியும் புதிய முடிவுகளை மாற்றுகிறார். ஆய்வுடைய இலக்கணங்களை, ஆய்வுகளை தரவுகள் வர சேர்த்து புதிய முடிவுகளை காண்பதுதான். நாம் ஏற்கனவே இந்த முடிவை சொல்லிவிட்டது, மாற்றினால் என்ன நினைப்பார்கள் என்பது ஆய்வாளருக்கு அழகில்லை. அதை மிக அழகாக செய்து காட்டுகிறார். 30 ஆண்டுகளிலே 30 நூல்கள் வழியாக மிக திறம்பட செய்திருப்பவர் நம்முடைய சிலம்பாளர்கள். இந்த வகையை அவர்கள் நிறைய மறுவாசிப்பு ஆய்வுகளை செய்திருக்கிறார். சங்க இலக்கிய மறுவாசிப்பு செய்திருக்கிறார், சிலப்பதிகாரத்தை மறுவாசிப்பு செய்திருக்கிறார், தொல்காப்பிய பாயகத்தை மறுபடியும் மறுவாசிப்பு செய்திருக்கிறார். அந்த ஆய்வுகளுக்கு நான் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கு, அதை சொல்லி முடித்து வருகிறேன். என்னுடைய நேரம் நெருங்குது. ராமூர்த்தி அவர்கள் பிறகு அவர்கள் இலக்கியத்திலிருந்து தொன்மவியலை மிக சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார். அந்த தொன்மம் என்பது மிக முக்கியமானது. அது வள்ளி முருகன் திருமணமாகட்டும், அது கண்ணகியுடைய தொன்மமாகட்டும். கண்ணகி தொன்மத்தை இவ்வளவு விரிவாக ஆராய்ந்தார் பஞ்சாங்கம் கூட செய்யவில்லை. பேராசிரியர் பி. நடராஜன் அவர்கள் செய்யவில்லை. அந்த கண்ணகி முக்தி என்பதற்கு அவருக்கு மிக விருப்பமான ஒரு ஆய்வுக்களம் வந்து அந்த ஆய்வுக்களத்தில் அவர் கண்டடைந்த முடிவுகள் உண்மையிலேயே பிரமிப்பானது. நான் நினைக்கிறேன் இவருடைய ஆய்வுகளை எல்லாம் நிறுத்திவிட்டு
கொஞ்சம் மனம் செலவு செய்து முக்கியமான ஆய்வுகளை யாராவது ஒரு இடத்தில் கொடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் என்றால் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை கருத்தாளர்களில் இவர் தான் முன்னாடி இருந்தார். பேராசிரியர் மருதநாயகம் அவர்களே இரண்டாவது அரசாணையமாக நினைக்கிறேன். இவருடைய துரதிருஷ்டவசம் இவர் அனைத்தையும் தமிழிலே எழுதியிருக்கிறார். இந்த ஆய்வு மொழிகளை மட்டும் அவர்கள் ஆங்கிலத்திலே வெளியிட்டிருந்தார்கள். உலகம் முழுக்க இவருடைய ஆய்வுகள் பேசுகிறோம். அந்த வகையில் இவருடைய தொன்மவியல் சார்ந்த ஆய்வுகள் என்னை மிகவும் கவர்ந்தவை. இவருடைய கண்ணகித்தனத்தில் விரிவாக பேசணும். நானும் சில சம்பந்தம்லாம் ரொம்ப உண்டேனாகி அதில் சில கலைச்சொல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. முளையறுத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஏராளமான விஷயம். அது எதுக்கு அந்த இலக்கியத்தில் வந்து சிலப்பதிகாரத்தில் ஏன் வந்திருக்கு, அதை இவ்வளவு விரிவாக ஆய்வு செய்திருக்கு எனக்கு பெருமைக்காக. அமேசான் பகுதியில் இருக்கக்கூடிய பழவுடைய ஒப்பிட்டு காட்டுறாரு. கைலாசபதியை விட நம்ம கிரேக்க மரபம் காட்டுறாரு, ஸ்லாவிக் மரபம் காட்டுறாரு, அந்த மரபம் காட்டுறாரு. வட இந்திய மரபை அவர் காட்டவே இல்லை. அவருக்கு அந்த வசதிப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நம்முடைய தரவர்கள் சிலம்பவர் அந்த ஹீராயிக் பழக்கையை வட இந்திய மரபோடு தொடர்புபடுத்தி கண்ணகியினுடைய அந்த துன்பத்தை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே பழக்கத்தை உடையரசு பழக்கத்தை இருக்கக்கூடிய அந்த சான்றுகளை எல்லாம் எடுத்துக்காட்டி ஒரு ஒருங்கிணைந்த பார்வையோடு அந்த கண்ணகி துன்பத்தை அவர் விளக்கி இருக்கக்கூடிய விதம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அந்த விதம் என்பதை உங்களே எனக்கு கவர்ந்தது. பிறகு எல்லோரும் அறிந்த வகையில் அவர் சமூகவியலை மிகவும் ஆழமாக கற்று இலக்கியத்துக்கு தேவையான சமூகவியலை அவர் முன்னெடுத்திருக்கிறார். நான் அவர் வந்து சோசியாலிஸ்ட் என்று சொல்ல இலக்கிய களத்தில் நின்று கொண்டு சமூகவியலை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும், எந்த அளவுக்கு முக்கியமாக பயன்படுத்த முடியும் என்ற நிலையிலே சமூகவியலை ஒரு புறத்திலும் மானுடவியல் என்றதான் அவருக்கு பிடிக்கும். எங்களை மாதிரி மானுடவியல் கூட பிடிக்காது. அந்த மானுடவியலை இன்னொரு பக்கம் நின்று கொண்டு அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா தமிழ்ல வந்து முதல் மானிடவியல் வந்து மானிடவியல் தான் இருக்கும். அது பாரதியாரே கையாண்டுட்டார். இது என்னுடைய வாழ்வியல் காலத்துல மிக விரிவாக நான் ஆராய்ந்திருக்கேன். பிறகு என்னுடைய துணைவேந்தர் வாரியேஸ்வரோடு நான் இதை கேட்டுக்கேன். ஏன்னா வாழ்வியல் காலத்தில் அது வருது, இது சரி தவறே இல்லை. ஏன்னா சிவத்தம்பியும் பயன்படுத்தி நிறைய அதுல அந்த பக்கம் நம்ம போகணும். அவருக்கு பிடித்த ஆய்வு களம் வந்து சமூகவியல், மானுடவியல். இந்த இரண்டிலும் எனக்கு தெரிந்த வகையில் அவர் அந்த இலக்கிய தரவுகளை அந்த பொருள்கொடல் செய்வதற்கு மிகச்சிறப்பான முறையை அந்த சமூகவியலை உள்வாங்கி இருக்கிறார். மானுடவியலை அவர் மிகச்சிறப்பான முறையை உள்வாங்கி இருக்கிறார். அதை பற்றி நம்முடைய பேராசிரியர் சதீஷ் அவர்கள் அறிந்து விளக்குவார். அவருடைய மானுடவியல் ஆய்வுகள் எத்தனை பற்றியவை, அதில் என்னென்ன எல்லாம் செய்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அதெல்லாம் நான் சொல்ல இருக்கிறது. உளவியல் பொருளியல் என்று தான் அவர் விட்டுட்டார். ஆர்வத்தில் நான் கணக்கெடுத்து பார்க்கிற வகையில் இந்த தமிழ் இலக்கிய ஆய்வுகளை 10 களங்களிலே வரலாறு, தொல்லியல், சமயம், மெய்யியல், வழக்காறு, தொன்மவியல், சமூகவியல், மானுடவியல், இன்னும் சில அணுகுமுறைகள் தான் இப்படி சங்க இலக்கியமாகட்டும், மத்திய இலக்கியமாகட்டும், அல்லது தொல்காப்பியமாகட்டும் தமிழிலே ஒரு 10 ஆய்வு களங்களை அந்த டிரான்ஸ் டிசிப்ளினரி என்று நான் சொன்னேன். இன்றைக்கு உலகளாவிய அறிஞர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய நுழைவாயிலே அவர் காட்டியிருக்கிறார். இப்படி உள்ள போனீங்கன்னா இவ்வளவு பெரிய அலிபாபா கொகை போல ஏராளமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் என்பதற்கு அவர்கள் அந்த உரையாசிரியர் மரபை கைக்கொண்டு இருக்கிறார். பிறகு வந்த நம்முடைய ஐரோப்பிய இன்டர் டிசிப்ளினரி, மல்டி டிசிப்ளினரி அதையெல்லாம் உள்வாங்கி ஆய்வு செய்த வேண்டும். அவர் இன்றைக்கு பெரிதும் பேசப்படக்கூடிய அல்லது பெரிதும் ஆர்வமாக ஈடுபடக்கூடிய அந்த டிரான்ஸ் டிசிப்ளினரி ரிசர்ச் சொல்வதற்கு ஒரு அழகான வாயிலை திறந்திருக்கிறார். அதற்காக அவர் செய்திருக்கக்கூடிய ஆய்வுகளை வந்து நான் பட்டியலிட முடியும். இது சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருக்கிறார். இதுலேருந்து எனக்கு என்னன்னா இந்த இலக்கியத்தை ஒரு முழுமையான ஒரு படிப்பு முறையாக அவர் பார்த்துருக்கேன். தமிழ் இலக்கியம் என்பது ஒரு ஒற்றை அணுகுமுறையில் படிக்க முடியாது. நான் மாடல் லிட்டரேச்சர்ல ஸ்பெஷலிஸ்ட் என்று சொன்னால் அது சாத்தியப்படாது. ஏனெனில் தொல்காப்பிய பாயிரத்தை நீங்கள் விளக்க வேண்டுமானால் திருக்குறளுடைய பாயிரத்தை நாம் விளக்கிக் கொள்ளலாம். ரெண்டுத்தையும் முடிச்சு போடுவாங்க. திருக்குறள் பாயிரம் என்ன சொல்றது? கடவுள் வாழ்த்து, வான் திறப்பு, பிறகு நீத்தார் திறமை, இப்படி அதுக்கு ஒரு 4 அதிகாரத்து பாயிரம் பார்த்துருக்காங்க. நம்முடைய தொல்காப்பிய பாயிரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மனம்பாண்டார் அவருடைய கிளாஸ்மேட், அவரே வந்து அவர் பாயிரம் எழுதியிருக்காரு. பிறகு அவர் நம்ம 11 ஆசாம், அதுதான் 4 மறைகளின் தேர்தல் அவர் முன்னில் நடக்கிறதா உங்களுக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய டிபேட் என்ன, தொல்காப்பியத்துக்கு முந்தின நாள் நம்ம ஐந்தரமா அல்லது அகத்தியமா என்பதுதான் அந்த டிபேட். அதுல அந்த டிபேட் கலந்து தொல்காப்பிய செய்து முடிக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பாயிர ஆய்வியை இவர் திருக்குறள் பாயிரத்துடன் சமகால வரலாறு தொழில் சார்ந்த மிக முக்கியமான ஆய்வாக சிந்துவெளி ஆய்வுகள் அத்தனையும் அவர் படிச்சிருக்கார். எந்த ஆய்வு எடுத்தாலும் அதை ஒரு பரிணாமவியல் நோக்கில் பார்க்கணுன்றது அவருடைய விருப்பம். தமிழ் வாழ்வை அதனுடைய ஆரம்ப காலம்
ஆதி முதல் இன்று வரை தொடர்ச்சியாக காட்டணுன்றதுல அவருடைய எந்த ஆய்வாக இருந்தாலும், வள்ளி முருகன் ஆய்வாக இருந்தாலும், சிலப்பதிகார ஆய்வாக இருந்தாலும், தமிழ் வரையை அதன் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை அது அடைந்திருக்கக்கூடிய பரிணாமத்தை தேடுவதில் அவருக்கு அந்த புலங்கள் கை கொடுத்திருக்கிறார். சிந்து வெளியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் எல்லாவற்றையும் அவர் கை கொண்டிருக்கிறார். தேவையான இடங்களில் அதை அழகாக கோட்படுத்தார்கள். இந்த இடத்துல இந்த சிற்பம் வள்ளியினுடைய தோற்றம் போல இருக்கிறது, சிவபெருமானுடைய லிங்கம் போல இருக்கிறது, இதெல்லாம் நிறைய காட்டுவார். ஆக தொல்காப்பிய பாயிரத்துக்கு ஆய்வில் திருக்குறள் பாயிரத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆக ஒரு நதியுடைய குணம் அதனுடைய ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறாங்க. அதே போல இந்த தமிழ் இலக்கிய ஆய்வில் இவர் எல்லா களங்களிலும் இந்த 10 களங்கள் நான் சொன்னேன் அல்லவா, வரலாற்றை இலக்கியத்தில் ஆராய்தல், தொல்லியல் இலக்கியத்தில் ஆராய்தல், மெய்யியல், இப்படியான 10 ஆய்வு களங்களை இவர் பாண்டியத்தில் ஆய்ந்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒரு ஆய்வுக்குறி எடுத்துக்கொண்டு அவர் தேடி சொல்லக்கூடிய முடிவு எப்படிப்படுறாங்க இருக்கும். எனக்கு நவீன இலக்கியம் மட்டுமே தெரியும், ஐரோப்பிய கோட்பாடுகளில் நான் கணித்து முடித்தவன், நான் டீகன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக நான் ஜெயகாந்தன் நாவலை சொல்ல முடியும் என்றெல்லாம் நான் சொன்னேன் என்றால் அது ஒரு பகுதி தான். தமிழ் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முழுமையில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் நான் பாண்டித்து செல்வதால் என்னால் ஒரு பெரிய சாதனையோ புதிய உந்துவிலையோ புதிய முடிவுகளையோ அனைவரும் மேற்கொள்ள முடிவு செய்ய முடியாது. ஆனால் தமிழ் இலக்கியத்தினுடைய அத்தனை பரப்புகளையும் நடந்து பார்த்து அதை கண்ணால் பார்த்து படித்து நம்ம தமிழோட சொந்தங்களை எழுத்துன்னு படித்து ஒவ்வொன்றையும் இத்தனை 10 களங்களினுடைய துணையோடு அதை பார்க்கக்கூடிய பார்வைகள் இதெல்லாம் நான் ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் என்று சொல்றேன், ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்றேன். இவரிடம் பரந்தப்பட்ட அந்த ஒரு பின்புலம் இருக்கிறது. இத்தனை குளங்களோடும் எந்த ஒரு ஆய்வுபடுத்தியும் பார்க்கின்ற அந்த பாங்கு இவருக்கு அந்த புதிய முடிவுகளை நிறைய வாய்ப்பிருக்கிறது நான் சொல்வேன். இதற்காகவே அவர் பல சிறப்புகளையும் அடைந்திருக்கிறார். பேராசிரியர் சிவசேகரனுடைய பாராட்டியிருக்கிறார். இன்னும் பல நல்ல மூத்த அறிஞருடைய பார்க்கிறார். இவர் எந்த ஒரு ஆய்வு நான் எடுத்து பார்த்தேன், ஒரு ஆய்வுடைய தொடர்ச்சி இருக்கும். 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த சமூகவியல் அடிப்படையிலேயே நிறைய ஆய்வுகள் செய்திருக்காரு. இப்போ வள்ளி முருகன் வழிபாடு, கோயில் பண்பாடு, கண்ணகி தொன்றும், கண்ணகி மரபு, தொல்கவியல் சமயம், இது எல்லாம் ஒரு ஆய்வு கலந்து இதில் அவர் கண்டடைத்திருக்க அந்த முடிவு வந்தது. ஏற்கனவே சொன்னது இந்த 10 ஆய்வு கலங்களுடைய துணையோடு தான் ஒவ்வொரு ஆய்வுகளையும் அணிந்திருக்கிறார், புதிய முடிவுகளை கண்டிருக்கிறார். அதே போல திருமணம் என்ற ஒரு ஆய்வு கலம் இருக்கிறார், மிகவும் பிடித்தமான ஒரு ஆய்வு கலம். அதில் எத்தனை நூல் எழுதியிருக்காங்க. 2009 பண்டை தமிழர் திருமண வாழ்க்கைக்கு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. பிறகு தொல்காப்பியத்தில் மனமுறைகள், இது ரொம்ப முக்கியம். தமிழ் இலக்கிய ஆய்வாளர்கள் தொல்காப்பியத்தை தனியாக ஒரு முறை படித்து வருகிறது. அது பற்றி அவர் நல்ல ஆய்வுகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் மற்ற இலக்கியத்துக்கு செல்ல வேண்டும். நம்முடைய ஆதியும் அந்தரமுமாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் பற்றி நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளாத வரை நீங்கள் நம்முடைய மரபை ஒரு அறுத்துவிட்டு ஆய்வு செய்வதாக இருக்கிறீர்கள். அந்த வகையில் தொல்காப்பியத்தில் மனமுறைகள் ஒரு சமூக மனநிலை ஆய்வாக செய்திருக்கிறார். பிறகு வரலாற்றிற்கு முற்பட்ட தமிழ் சமூகமும் தொல் மனமுறைகள் இப்படி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். கடைசியாக தொல் தமிழர் திருமண முறைகள் 16. அப்ப 2009 தொடங்கி 16 வரையில் இருக்கக்கூடிய இந்த நீண்ட காலகட்டத்தில் 4 முக்கியமான ஆய்வுகளை திருமணம் தொடர்பாக செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் சொல்ல முடியும். சிலப்பதிகாரம் எடுத்தால் அதில் ஒரு 4 நூல்கள் செய்திருக்கிறார். பிறகு இலக்கிய அரசியல் என்பது இவருக்கு மிக முக்கியமான ஒரு ஆய்வுக்களம். இது தமிழகத்திலே எந்த ஆய்வாளர்களும் அதிகம் காணப்படாது. பேராசிரியர் பஞ்சாமா அவர்கள் சில ஆய்வுகளை செய்திருக்கிறார். இருந்தாலும் இவருக்கு பிடித்தமான ஒரு ஆய்வுக்களம் என்னவென்றால் ஒவ்வொரு இலக்கியத்தின் இருந்தாலும் ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து சொல்வதை மிக முக்கியம். அந்த நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்கிறார். நன்றி கலந்த அரசியல், மூவருடைய இலக்கிய அரசியல், இப்படி நீண்ட வரிசையே இருக்கிறது, பட்டியலே இருக்கிறது. காலம் கடந்துவிடும், அதனால் நான் வேறு போய் செல்ல விரும்புகிறேன். சிலப்பதிகாரத்தை இவர் ரொம்ப